ஸ்லீவ்ஸில் எத்தனையோ டிசைன் வந்திருந்தாலும் இந்த பஃப் ஸ்லீவோட அழகே தனிதாங்க. அந்த பஃப் ஸ்லீவை எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. சைஸில் இருக்கிற பஃப் கை தாங்க நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சு கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 10 இன்ச் அளவுக்கு நான் கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க வித்து. சாதா ஸ்லீவ் கட் பண்ணுறதுனா 8 இன்ச் அளவுக்கே போதுமானதுங்க ஹைட்டு. ஆனால் நம்ம வந்து பஃப் ஸ்லீவ்ன்றதுனால அதோட ட்ரிபிள் மடங்கு நம்ம எடுக்கணுங்க. நம்ம வந்து 24 இன்ச்சு ஹைட்டு நம்ம கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் ஃபில்ட் வச்சு நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. ½ இன்ச் அளவுக்கு நம்ம ஃபில்ட் வைக்கணுங்க ஃபஸ்ட்டு ஃபில்ட்டு. அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடு நம்ம திருப்பி போட்டு ஆப்போசிட் சைடில் ஃபில்ட் எடுக்கணுங்க. நம்ம வச்ச ஃபில்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் குட்டி குட்டி குட்டியாக நம்ம ஃபில்ட் எடுக்கணுங்க. அப்போ தாங்க பஃப் கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஃபில்ட் வச்சு ஸ்டிச்சிங் போட்டு வரணுங்க. நம்ம எக்ஸஸாக தாங்க 3 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டாலே போதுங்க. ஆனால் 6 இன்ச் ப்ளவுஸ்க்கு. ஆனால் நான் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி போட்டுருவோங்க. இப்போ அந்த லைனிங் கிளாத்தை நம்ம அது மேலேயே வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த ஃபில்ட்டுக்கு மேலே இருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 2 இன்ச்சை வந்து நம்ம மேலே தூக்கி வச்சு சென்டர் பாயிண்டில் ஸ்டிச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாங்க. பின்னாடி வந்து நம்மளுக்கு கட் ஆகாமல் அந்த பஃப் வந்து கட் ஆகாமல் இருக்க நம்ம இழுத்து வச்சு நம்ம கேர்ஃபுல்லாக கட் பண்ணோங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குன்னு பஃப்பு. இப்போ இதுக்கு லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்ட்டு நான் நம்புகிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.